கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே. முருகான்னு சொன்னால் நீங்கள் விஷ்ணுவை கும்பிட்டது, சிவபெருமானை கும்பிட்டது, அம்பாளை கும்பிட்டது, அத்தனை பேரையும் கும்பிட்டதற்கு சமம் முருகாங்கிற ஒரு வார்த்தை. நிறையா கங்கையில் குறிக்க வேண்டாம், காவேரி அங்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டில் இருக்கீங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவண பவான்னு தலையில் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் எல்லா நதிகள்லையும் குளிச்ச புண்ணியம் அந்த இடத்துல வரும். 60 கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்துரத்துள் அடக்கம். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க, இது சொல்ல முடியாத கஷ்டம், வெளியும் சொல்ல முடியல, தாங்க முடியல. நீங்கள் வேணா பாருங்க, திடீர்னு கந்தசஷ்டியிலேருந்து ஒரு வரி வரும், எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். அப்போவே உள்ளுக்குள்ள தைரியம் வரும், முருகன் பார்த்துக்குவான். அது இந்த யுகம் இல்லை, எல்லா யுகத்திலையும் நடக்கும். முருகனுக்கு ஒரு யுகம்னு கிடையாது, எல்லா யுகமும் முருகனுடைய யுகம்தான். 4 யுகத்திலிருந்து எல்லா யுகமும் இந்த அண்ட சராசரங்கள் சகலமும் முருகன் மட்டும்தான்.